வணக்கம். ஒரு சாதாரண மனுஷன் படிப்படியா மாறி ஒரு தெய்வீக சக்தி கொண்ட தேவதையா மாற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ம் கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமா. இது ஏதோ புராண கதை இல்ல. நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆன்மீக உரை அதுக்கான ஒரு முழு பாடத்திட்டத்தையே வகுத்து கொடுக்குது. கரெக்ட். இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாமா? கண்டிப்பா. வணக்கம். இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை. ம். இந்த உரை ஒரு பெரிய பிரபஞ்ச மாற்றத்தோட பின்னணியில ஒரு தனிப்பட்ட மாற்றத்தை வைக்குது. ஓ, உலக மாற்றம், தனிநபர் மாற்றம் ரெண்டையும் இணைக்குதா? ஆமா, நாம வாழ்ற இந்த காலகட்டத்தை அது ஒரு பழைய துருப்பிடிச்ச இரும்பு யுகம்னு சொல்லுது. இரும்பு யுகம், சரி. அது முடிய போகுது. அதுக்கு பதிலா ஒரு புதிய தூய்மையான பொற்காலம் வரப்போகுதுங்கிறது தான் இதோட அடிப்படை நம்பிக்கை. அப்போ இந்த பெரிய மாற்றத்துல தனிநபர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும்னு இது சொல்லுது. சரியா சொன்னீங்க. அதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த உரை. அப்படியானால் இது ஒரு தனிப்பட்ட ஆன்மீக பயணம் மட்டுமில்ல. இல்ல, இது ஒரு உலகளாவிய மாற்றத்தோட ரொம்ப ஆழமா இணைக்கப்பட்டது. சரி, அப்போ இந்த மாற்றத்தோட தொடக்க புள்ளி என்ன? பிராமண நிலையிலிருந்து தேவதை நிலைக்கு மாறுறதுதான் மைய கருத்துன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. சுவாரஸ்யமா இருக்கு. ஏன் குறிப்பா பிராமணர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க? இது சமூக படிநிலையை குறிக்குதா இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? ரொம்ப சரியான கேள்வி. இந்த உரையோட பார்வையில பிராமணன்கிறது சமூக ஜாதிய குறிக்கல. ஓ, அப்படியா? அது ஒரு ஆன்மீக மாணவரோட நிலை. அத குறிக்கிற ஒரு குறியீடு தான். மாணவரோட நிலையா? உதாரணத்துக்கு? இப்போ ஒருத்தர் மருத்துவ படிப்பு படிச்சு டாக்டர் ஆகுறாரு இல்லையா? ஆமா. அதே மாதிரி இந்த தெய்வீக ஞானத்தை கத்துக்க ஆரம்பிக்கிற எல்லாரையும் பிராமணர்னு சொல்றாங்க. இதுதான் முதல் படி. ஓஹோ, அப்போ இந்த படிப்போட கடைசி நிலை தான் தேவதையா மாறுறது. ஆமா, அதனாலதான் இது ஒரு முறையான படிப்படியான கற்றல் பாதையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்ல, ஒரு கல்வி முறை மாதிரியே இருக்கு. நிச்சயமா. ஒரு மாணவர் மருத்துவ படிப்பு படிக்கிற மாதிரி. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒப்பீடு. அப்போ இந்த தெய்வீக பல்கலைக்கழகத்தோட ஆசிரியர் யாரு? இந்த உரையின்படி அந்த ஆசிரியர் சிவபாபான்னு அழைக்கப்படுறார். சிவபாபா? அவரோட போதனைகள் தான் ஸ்ரீமத், அதாவது உயர்ந்த அறிவுரைன்னு கருதப்படுது. சரி. ஆனா இங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. என்னது? மாணவர்கள், அதாவது பிராமணர்கள் இந்த ஸ்ரீமத்தை கேட்கும்போது தங்களோட சொந்த புத்திய கலக்க கூடாது. ஒரு நிமிஷம், சொந்த புத்திய கலக்க கூடாதா? ஆமா, சொந்த கருத்துக்களையோ சந்தேகங்களையோ கலக்காம அதை அப்படியே பின்பற்றணும்னு சொல்லப்படுது. இது கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியுதே. இது ஒரு முழுமையான சரணாகதியை குறிக்குதா? அப்படிதான் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஒருத்தருக்கு சந்தேகம் வந்தா அதை எப்படி இந்த அமைப்பு கையாளுதுன்னு ஏதாவது குறிப்பு இருக்கா? ஏன்னா கேள்வி கேட்கறது தானே கற்றலோட அடிப்படை. இது ஒரு முக்கியமான புள்ளி. இந்த உரை நேரடியா சந்தேகங்களை கையாள்றத பத்தி பேசல. அப்புறம் எப்படி? ஆனா அதோட அணுகுமுறை என்னன்னா, நீங்க முழுமையா நம்பிக்கை வைக்கும்போது சந்தேகங்கள் தானா விலகிடுங்கிறது தான். ஓ, இறைவனை, அதாவது பாபாவை மறக்கும் போதுதான் குழப்பம், சந்தேகம், தவறுகள் எல்லாம் வரும்னு அது சொல்லுது. அப்போ சொந்த புத்தியை விட தெய்வீக அறிவுரையை நம்புறது தான் மேலானதுன்னு சொல்றாங்க. ஆமா, இது ஒரு விதமான நம்பிக்கையின் அடிப்படையிலான கற்றல் முறை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கற்றல் முறையில நான் கவனிச்ச ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சொல்லுங்க. இந்த ஞானத்தை கத்துக்கிறவங்களுக்கு ஒரு விதமான போதை அல்லது உற்சாகம் இருக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுது. ஆமா, அது ரொம்ப வலியுறுத்தப்படுது. இது ஏதோ அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி இல்ல, ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. கரெக்ட். குறிப்பா புதிய ரத்தம்னு சொல்லப்படுற இளைஞர்கள் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கணும்னு சொல்லுது. ஏன் இந்த உற்சாகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன்னா அவங்க செய்ய போற காரியம் ரொம்ப பெரியது. ஒரு தனிப்பட்ட முக்திக்காக மட்டும் அவங்க அதை செய்யல. பழைய 3ஆம் தர இரும்பு யுக உலகத்தை அழிச்சு புதிய முதல் தர பொற்கால உலகத்தை உருவாக்க போறோங்கிற பிரம்மாண்டமான நோக்கத்தோட அவங்க செயல்படணும். ஓஹோ, இவ்வளவு பெரிய இலக்க அடையணும்னா ஒரு விதமான தெய்வீக உற்சாகமும் தீவிரமும் தேவைன்னு அவங்க நம்புறாங்க. நிச்சயமா. அவங்க தங்களை வெறும் மாணவர்களா பார்க்க கூடாது, உலகத்தையே மாற்றும் கருவிகளா பார்க்கணும். அந்த பொறுப்புணர்ச்சி தான் இந்த உற்சாகத்துக்கு காரணம். உலகத்தையே மாற்றும் கருவிகள், இது ஒரு சக்தி வாய்ந்த கருத்து. சரி, அப்போ இந்த பெரிய இலக்க நோக்கி போறவங்களுக்கு கவனம் சிதறாம இருக்க ஏதாவது நடைமுறை ஆலோசனைகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுல ஒண்ணுதான் புகைப்படங்களை பயன்படுத்துற உத்தி. ரொம்ப சுவாரஸ்யமானது. புகைப்படங்களா? எப்படின்னு சொல்லுங்க. ஒரு தாள்ல கீழ உங்களோட தற்போதைய சாதாரண புகைப்படத்தையும், நடுவுல நீங்க எதிர்காலத்துல அடைய போற லக்ஷ்மி அல்லது நாராயணன் போன்ற ராஜரீக தோற்றத்தோட படத்தையும்,
சரி. அதுக்கு மேல சிவபாபாவோட படத்தையும் ஒட்டி வச்சுக்க சொல்றாங்க. ஓ, இத அடிக்கடி பார்க்கும்போது என்ன ஆகும்? நான் ஒரு பிராமணன், எதிர்காலத்துல தேவதையாக மாறப்போறேங்கிற எண்ணம் மனசுல ஆழமா பதியும்னு சொல்லப்படுது. இது வெறும் ஞாபகமூட்டல் மாதிரி தெரியலையே. இத ஒரு உளவியல் ரீதியான உத்தின்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். இத ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் உத்தின்னு தான் சொல்லணும். இப்போ நாம சொல்ற விஷுவலைசேஷன் அல்லது அஃபர்மேஷன் மாதிரி தானே இது? அதேதான். ஒரு தடகள வீரர் தன்னை ஜெயிக்கிறதா கற்பனை பண்ற மாதிரி, இங்க ஒரு பக்தர் தன்னை தெய்வீகமாக மாறுறதா கற்பனை பண்றாரு. ம். இது அவரோட அடையாளத்தையே மாத்தி எழுதும் ஒரு முயற்சி. நான் யார் என்ற கேள்விக்கு நான் தெய்வீகமாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு ஆத்மான்ற பதில இந்த உத்தி ஆழமா பதிய வைக்குது. அப்போ ஒரு பக்கம் தெய்வீக நிலையை அடையறதுக்கு ஒரு நேர்மறையான வழிகாட்டுதல் இருக்கு. ஆனா பாதை தவறினா என்ன ஆகும்? அந்த விஷயத்துல இந்த உரை ரொம்ப கண்டிப்பா இருக்குது இல்லையா? ஆமா, ரொம்பவே கண்டிப்பா இருக்கு. தவறுகள், குறிப்பா தீய பழக்கங்கள் அல்லது விகாரங்கள்னு சொல்ற கோபம், காமம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டா அவங்களோட சொர்க்கத்துக்கான பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும்னு வெளிப்படையா எச்சரிக்குது. என்னது? உங்க சொர்க்கத்துக்கான பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும்னா இது விளையாட்டுக்கான வார்த்தைகள் இல்ல. இல்ல, இது ஒரு கடுமையான எச்சரிக்கை. இது பின்பற்றவங்க மேல எந்த மாதிரியான ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு விதமான பயத்தை உருவாக்குமா இல்ல ஒழுக்கத்தை நிலைநிறுத்துமா? ரெண்டுமே நடக்க வாய்ப்பிருக்கு. ஒரு பக்கம் இது ஒரு வலுவான ஒழுக்க கட்டுப்பாட்டை உருவாக்குது, இலக்கோட தீவிரத்தை உணர்த்துது. இன்னொரு பக்கம் இது ஒரு விதமான அழுத்தத்தையும் தவறு செஞ்சிடுவோம்ன்ற பயத்தையும் உருவாக்கலாம். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா உரையில? இருக்கு. நாரதரோட கதையே ஒரு உதாரணமா காட்டுறாங்க. லக்ஷ்மிய மணக்க விரும்பின நாரதர்கிட்ட முதலில் உன் குரங்கு முகத்தை பார்னு சொல்லப்பட்டது நினைவுபடுத்துறாங்க. ஓ, இதன் மூலம் தகுதி எவ்வளவு முக்கியம்னு உணர்த்துறாங்க. ஆமா. மேலோட்டமான ஆசைகள் எவ்வளவு பெரிய தடையா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தகுதியின்மை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? பதித் பாவன்னு 2 நிலைகளை பத்தி பேசுது இல்லையா? ஆமா, பதித்துனா புனிதமற்ற, வீழ்ச்சி அடைந்த நிலை. சரி. பாவன்னா? பாவன்னா புனிதமான, தூய்மையான நிலை. இந்த உரையின்படி இப்போ நாம வாழ்ற இந்த இரும்பு யுக உலகம் முழுவதுமே பதித்து நிலையில தான் இருக்கு. உலகமேவா? ஆமா, இங்கிருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில புனிதமற்று இருக்காங்க. சிவபாபா, அதாவது இறைவன் மட்டும்தான் முழுமையான பாவன், தூய்மையானவர். அதனால தூய்மையான ஒருத்தரால மட்டும்தான் மத்தவங்கள தூய்மைப்படுத்த முடியும். இதுதானே கருத்து? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த முழு ஆன்மீக பயணத்தோட நோக்கமே பதிட் நிலையில இருக்கிற மனிதர்களை பாவன் நிலைக்கு உயர்த்துவதுதான். அப்போ இந்த புனிதமற்ற உலகம் எப்படி மாறும்? அது தானாவே மாறுமா இல்ல மாற்றப்படுமா? இந்த உரையில இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த புனிதமற்ற உலகம் தானா மாறாது. அப்போ ஒரு பெரிய அழிவுக்கு பிறகுதான் புதிய புனிதமான உலகம் உருவாகுன்ற கருத்து முன்வைக்கப்படுது. அழிவுக்கு பிறகா? ஆமா, அழிவு உங்கள் முன்னால் நிற்கிறதுன்ற எச்சரிக்கை இந்த உரையில திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுது. இது ஒரு முடிவா பார்க்கப்படலையா? இல்ல, ஒரு புதிய புடைக்கத்துக்கான அவசியமான நிகழ்வாதான் பார்க்கப்படுது. இதுல பெண்களோட பங்கு பத்தி சிறப்பா ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? குறிப்பா கன்யான்னு சொல்ற இளம் பெண்களை பத்தி சில குறிப்புகள் இருக்கு. ஆமா, அது இந்த உரையின் ஒரு முக்கியமான அம்சம். இளம் பெண்களுக்கு ஒரு சிறப்பான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு சொல்லுங்களேன். அவங்க கிட்ட புதிய ரத்தம், அதாவது புதிய மாற்றத்தை உருவாக்குற ஆற்றலும் உற்சாகமும் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. அவங்க தங்களோட வயதினரை ஆன்மீக பாதையில வழிநடத்தி அவங்கள உயர்த்தும் சக்தி கொண்டவங்கன்னு நம்பப்படுது. இதுல ஜெகதம்பா ராஜேஸ்வரி ஆவாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கே. ஆமா, உலக அன்னை தான் பிற்காலத்துல உலகை ஆளும் ராணியாக மாறுவாங்கன்றதுதான் அதோட அர்த்தம். இது மூலமா பெண்கள் ஆன்மீக தலைவிகளாகவும் குருமார்களாகவும் இருக்க முடியும்னு ஆழமா உணர்த்தப்படுது. இது அந்த காலகட்டத்துல ஒரு முற்போக்கான கருத்தா இருந்திருக்கலாம். சரி, இந்த ஆன்மீக பாதை மூலமா கிடைக்கிற பதவியும் உலகத்துல கிடைக்கிற பதவிகளும் ஒப்பிடப்படுது. அந்த ஒப்பீடு பத்தி சொல்லுங்க. நல்லா கவனிச்சிங்க. இந்த உரை உலகியல் அதிகாரத்தோட நிலையற்ற தன்மைய அடிக்கடி சுட்டிக்காட்டுது. உதாரணமா பாருங்க, இன்னைக்கு பிரதமரா இருக்கிறவர் நாளைக்கு அந்த பதவியை இழக்கலாம். இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறவர் நாளைக்கு வறுமைக்கு தள்ளப்படலாம். ஆனா ஆன்மீக பாதை மூலமா கிடைக்கிற ராஜ்யம் அது நிரந்தரமானது, 21 பிறவிகளுக்கு தொடரும்னு சொல்லப்படுது. இந்த உலகத்துல கிடைக்கிற மரியாதை கூட ஒரு மாயை, ஆனா இங்க கிடைக்கிற மரியாதை உண்மையானதுன்னு இந்த உரை வேறுபடுத்தி காட்டுது. அப்போ இந்த உண்மையான நிலையான ராஜ்யத்தை அடைய ஒரே வழி இந்த ஒரு குறிப்பிட்ட பாதையை பின்பற்றுவதுதானே உறுதியா சொல்லுதா? ஆமா,
அந்த விஷயத்துல ரொம்ப திட்டவட்டமா இருக்கு. உலகத்துல பல குருக்கள் இருக்கலாம், ஆனா ஒரே உண்மையான குரு சத்குரு சிவபாபான்னு சொல்லுது. அவர் மூலமா கிடைக்கிற ஞானத்தால மட்டும்தான் இது சாத்தியம். ஆமா, அது மூலமா மட்டும்தான் இந்த உண்மையான நிலையான மகிழ்ச்சியையும் பதவியையும் அடைய முடியும்னு இது உறுதியா நம்புது. சரி, அப்போ இந்த உரைய நம்ம சுருக்கமா பார்த்தா, இது வெறும் தனிப்பட்ட முக்திக்கான வழிகாட்டி இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு முழுமையான உலக மாற்றத்துக்கான ஒரு செயல் திட்டம். ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆமா, பழைய இரும்பு யுக உலகத்திலிருந்து ஒரு புதிய பொற்கால உலகுக்கு மனித குலத்தை அழைச்சிட்டு போற ஒரு பயணத்திட்டம். இதுக்கு சிவபாபா கற்பிக்கிற ராஜயோகம் தான் ஒரே பாதை. மிகச்சரியா சொன்னீங்க. இதோட அடிப்படை பயிற்சிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தோணலாம். இறைவனை தொடர்ந்து நினைக்கிறது, தூய்மையான வாழ்க்கை வாழறது. அப்புறம் ஸ்ரீமத்தை அப்படியே பின்பற்றுவது. ஆமா. ஆனா இதோட இலக்கு ரொம்ப பெரியது. புகைப்படங்களை பயன்படுத்துவது போன்ற உத்திகள் எல்லாம் இந்த பிரம்மாண்டமான இறுதி இலக்கு அடைய ஒருத்தரோட கவனத்தை சிதறாம வைத்திருக்க உதவுற கருவிகள் தான். சொல்லப்போனா இது ஒரு முழுமையான வாழ்வியல் முறை, வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல. கரெக்ட். இந்த உரையாடல் தனிப்பட்ட மாற்றம் எப்படி ஒரு உலக மாற்றத்திற்கு வழிவகுக்கும்னு ரொம்ப ஆழமா காட்டுது. இது உங்களை ஒரு கேள்வியோட விட்டு செல்லுது. இது போன்ற ஒரு முழுமையான மாற்றத்தை அடையறதுக்காகவும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குறதுக்காகவும் ஒரு தனிப்பட்ட நபர் தனது பழைய அடையாளங்கள், நம்பிக்கைகள், உலகப் பார்வைகள், ஏன் தனது சொந்த பகுத்தறிவை கூட எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.